இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது ஒண்ணு கூட இல்ல. இப்ப ஃபேமிலியோட எப்படி நம்ம கூட்டி வந்து உட்காந்து பாக்குறது? வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லிட்டு அங்க நீங்க இந்த விஷயத்த காமிக்கிறீங்க அப்படின்னு போது தப்பு. படம் வந்து சூப்பரா இருக்குங்க. இந்த ஆடியன்ஸ் வந்தாலும் திருப்தி படுத்தும். சீட் எட்ஜ்லயே உட்காந்து பார்க்கலாம். நிறங்கள் 3 படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல கான்செப்ட். படத்துல நல்ல கான்செப்ட் இருக்கு. புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. 3 விதமான கதையும் வந்து லிங்க் பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே ப்ராப்பரா லிங்க் ஆச்சான்னு கேட்டா எஸ் லிங்க் ஆச்சு. பட் அதை காட்டுற ஒரு விதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விதங்கள் தான் வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்கிரீன் பிளேவும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து அந்த ஒரு 3 கதையும் வந்து டோட்டலா ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனா அது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுதான்னு கேட்டா இல்ல, அது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அங்க கொஞ்சம் கதை ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போகுது படம். அங்க ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்றாங்க அப்படின்னும் போது படத்தோட கான்செப்டே நீங்க வந்து டெலிவர் பண்றது வந்து ப்ராப்பரா டெலிவர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அண்ட் இதை தாண்டியும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா படத்துல வந்து ஒரு சில விஷயங்களை ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுலயும் முக்கியமா வந்து நம்ம அதர்வாசரை வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி அது படத்துக்கு நீடா இருந்தா ஒரு லிமிட் வரையும் வச்சிருந்திருக்கலாம். அந்த லிமிட்டோட வந்து நீங்க ரிமூவ் பண்ணிருக்கலாம். அதை நீங்க ஒரு எக்ஸ்டர்ன் வரையும் யூஸ் பண்ணி அதை பாக்குறவங்களுக்கே ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபீல் கொண்டு வர்றது வந்து அது நல்லா இல்ல. சோ அது எந்த ஒரு படம் பாக்குற ஒரு ஆடியன்ஸ் வந்தாலுமே அது விருப்பப்பட மாட்டாங்க. நீங்க இதுதான் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்க போய் இந்த விஷயத்த வந்து இது பண்ணிருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஒரு பப்ளிக்கா இந்த படம் வந்து எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லிட்டு அங்க நீங்க இந்த விஷயத்த காமிக்கிறீங்க அப்படின்னும் போது தப்பு. அண்ட் கிளைமேக்ஸ்லயும் வந்து அப்பா பொண்ணுக்கு நடுவுல ஒரு விஷயம் வந்து தப்பா போகிற மாதிரி காமிக்கிறாங்க. தப்பா போகுதுன்னு சொல்லல, தப்பா போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து லாஜிக்கா காமிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. அந்த லாஜிக்கா பண்ணணும் நீங்க காமிக்கணும் அப்படின்னா அப்பா ஒருக்கு மேல போய் தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னா மேபி அந்த பொண்ணை வந்து தள்ளி விடுறதோ இல்ல கொலை பண்றதோ அந்த மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த காமிக்கணும். அங்க வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் ஒரு விஷயத்த தப்பா காமிக்கிறதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரியான விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கதையை சொல்ற விதம் நல்லா இருந்தது. ஒரு ஹீரோ வந்து அவனோட ஒரு பேஸ் ஆஃப் லைஃப்ல வந்து டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா அப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்து அவனை மீட் பண்ணுவாங்க. அங்க இருந்து அவன் லைஃபை மாத்தும் அப்படின்றதெல்லாம் நல்லா இருந்தது. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்கு. ஸ்கூல் பசங்க ஸ்கூல் உள்ள போன் யூஸ் பண்றது, ஸ்கூல் உள்ள வண்டி ஓட்டுறது, ஸ்கூல் பசங்க வந்து ரொம்ப அவங்களோட வயசுக்கு மீறி 10வது படிக்கிற பசங்களோ 11வது படிக்கிற பசங்களோ அவங்க வயசுக்கு மீறி ஒரு சில விஷயங்கள் பண்றதெல்லாம் வந்து சுத்தமா ஏத்துக்கிற வகையில இல்ல. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தூக்கிட்டு ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லைட்டா ஸ்மூத் பண்ணி இன்னும் நல்லா காமிச்சிருந்தா படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபேமிலியை டச் பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அந்த கான்செப்ட் வந்து இனிமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 2K கிட்ஸையும் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். அவங்க வந்து வரணும்னா அந்த ஃபேமிலி ரோலை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா ரஹ்மான் வந்து பயங்கரமா போதையை போட்டுட்டு அவங்க மகளை வந்து டச் பண்ற மாதிரி இதை காமிச்சது வந்து பெரிய டிசப்பாயிண்டா தான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. அது ஒரு பக்கம் உண்மையா நடந்திருக்குது, பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனாலும் வந்து நீங்க அதை டீடைல் பண்ணீங்கன்னா எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் பேப்பர்ல படிக்கும் போது அது வந்து ஒரு நியூஸ், ஆனா படமா பார்க்கும்போது அது வந்து நியூஸா கிடையாது, அது வந்து லைஃபா மாறிடுது. சினிமாங்கிறது ஒரு லைஃபா மாறிடுது. இப்ப ஃபேமிலியோட எப்படி நம்ம கூட்டி வந்து உட்காந்து பாக்குறது? நியூஸ் வரனா கடந்து போயிடலாம், ஓகேங்களா? ஆனா இது வந்து படம்ங்கும் போது காலத்துக்கு பேசப்படும். அப்ப எந்த காலத்திலயுமே இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, ஓடிடில கூட பார்க்க முடியாதுன்ற ரேஞ்சில வந்து அந்த கான்செப்ட் வந்தது பெரிய டிசப்பாயிண்டட். இந்த படத்துல உங்க ஃபேவரட் சீன்? இந்த படத்துல என்ன ஃபேவரட் சீன்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா எல்லாமே நைட் எஃபெக்ட்ல பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒருத்த வந்து அந்த ஸ்கிரிப்டை திருடிட்டு போவான், அவனோட ரோல் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. புது பையனா இருந்தாலுமே ரொம்ப பெர்ஃபார்மா கரெக்டா பண்ணாப்ல யதார்த்தமா இருந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற சம்பவம் யாருமே யோக்கியம் இல்லைங்கிற மாதிரி அப்படி காமிச்சுக்கிறது எல்லாமே அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. படத்துல வந்து எந்த ரோலுமே வந்து எனக்கு சரியா வந்து மைண்டிலே உட்காரவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அஸ் அ ரோலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் கேரக்டர் பண்ற ரஹ்மான் சார் நல்லா இருக்கு. ஆனா அந்த கான்செப்டை கெடுத்தது வந்து அவரோட ரோல் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் செய்யக்கூடாத தவற செய்யறாரு. வெளியில டீச்சர், உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற மாதிரி இருக்காருங்கிறது, ஒரு டக் அடிக்டா இருக்குது, ஒரு ஆல்கஹாலிஸ்டா இருக்கிறது வந்து நம்ப முடியாம இருக்குது. அதை வந்து ஏத்துக்க முடியாம இருக்குது. படம் பேரு நிறங்கள் 3ல 3 கலரா காட்டுது. இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர். ஆமா, மொத்தம் 3 கலர், 4 கலர் ஆயிடுச்சு. அது வந்து கலரா வரும். ஃபுல்லா கஞ்சாலே இருப்பாரு. 3 வித்தியாசமான ஒரு கதைகளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு. துருவங்கள் 16 வந்து அந்த பையன் நல்லா எடுத்திருப்பாரு. அப்ப சின்ன பையனா இருக்கும்போது எடுத்தாரு போல. அந்த படம் வந்து செமையா இருக்கும். அந்த படத்தோட டிரெக்டர் எடுத்திருக்கிறாருங்கும் போது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இது என்னடா படத்தை நெகட்டிவா சொல்றீங்கன்றது கிடையாது. உள்ள போய் உட்காந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட சிங்கே ஆக மாட்டுது. அதுவும் அதர்வா
கேரக்டர் இருக்கு பாருங்க, அது ஆக்சுவலாவே இப்ப எடுத்த படமா ரொம்ப முன்னாடி எடுத்த படமான்னு தெரியல. ஏன்னா அதர்வா கேரக்டர் வந்து நம்மளுக்கு காண்ட் ஆகுது அதர்வாவை பார்க்கணும். தயவு செஞ்சு அதர்வா சீனை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஸ்கீனை வரவைங்க, சரத்குமாரை மட்டும் காட்டுங்கன்ற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சரத்குமார் ரோல் மட்டும் அதுல இல்லன்னா எப்பயும் எஞ்சி பாதி பேர் வந்துருப்பாங்க. இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இருக்கு தவிர்த்து மத்தபடி படம் ரொம்ப ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நல்லா எடுத்திருக்கலாம், கருத்து நல்ல கருத்து, பட் அதை போர்ட்ரே பண்ண விதம் வந்து அந்த துருவங்கள் 16 மாதிரியே லைட்டா எடுத்து வச்சனால நம்மளோட ஒட்டி பார்க்க முடியல. இது எங்களுடைய கருத்து. ப்ரொடக்ஷன் அசோசியேஷன் வந்து அந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணறதுக்கு முன்னாடியே கருத்து. இப்போ அவங்க அந்த லெட்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, யாரும் ரிவ்யூ கொடுக்க கூடாது. அதுக்கப்புறமா இது எங்களுடைய கருத்து என்னன்னா, படம் வந்து சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா படம் வந்து யார் எந்த ஆடியன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு உட்காந்து பார்க்கலாம், திருப்திப்படுத்தும். சீட் எட்ஜிலேயே உட்காந்து பார்க்கலாம். செமையா எடுத்திருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, டிரெக்ஷனும் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாருமே தயவு செஞ்சு வந்து படத்தை பாத்துருங்க, பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. நல்லா படம் சூப்பரா இருக்கு. நிறங்கள் 3 நிறம் இல்லப்பா, 30 நிறம் இருக்குப்பா படத்துல. அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் சப்ஜெக்ட் எல்லாம் பார்க்கும்போது சுத்தமா லாஜிக்கலா ஏத்துக்க முடியல. ஒரு ஸ்கூல் பையன் ஒரு விஷயத்த வந்து நானே இனிஷியேட் பண்றேன்னு போறதெல்லாம் ஏத்துக்க முடியல. சரி ஓகே, அதை விட பரவாயில்ல. அடுத்து நிறங்கள் 2 என்னன்னு பார்த்தானாக்கா நம்ம அதர்வா வராப்ல. அதர்வா ரோல் எல்லாம் பார்த்தா செருப்பு கழட்டி அடிக்கணும்ன்ற மாதிரி தோணும். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு அடுத்து நம்ம சரத்குமார் சார் வராரு. நிறங்கள் 3 இது அடுத்த போர் தொழிலா இருக்கும் இந்த படம், அடுத்த ஹிட் லிஸ்டா இருக்கும் இந்த படம்ன்ற மாதிரி நம்ம நினைப்போம் நம்ம. ஆனா அது கிடையாது. இது வந்து ஒரு வாண்டட் லிஸ்ட் மாதிரி ஆகி போச்சு இந்த படம். இது தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் வராதீங்கன்ற மாதிரி. இப்ப சொல்றேன் ஏன் அதர்வாவை செருப்பால் அடிப்பேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. படத்துல போதையை காட்டலாம், அதுக்கு நீ இப்படியே காட்டுவேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு அதர்வா வந்து பல்லிவாலும் ஃபெவிவாண்டு மட்டும் தான் அடிக்கலையே தவிர மத்த எல்லா போதையும் ட்ரை பண்றாப்ல உள்ள. அதை வந்து ஓப்பனா காட்டுறாப்ல. டீ கடையில உட்காந்து அடிக்கிற போது எல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டா இருக்கு. இப்ப நான் ஃபேமிலியோட வரேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான், நான் வந்து 2 பேரும் பாக்குறோம் போது அவன் என்ன பண்ணுவான்னா வீட்டுல திட்டுறாங்க, டிப்ரெஷன் ஆகிட்டா நாமளும் ஒரு போதையை ட்ரை பண்ணுவோம் அதர்வா மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு கான்செப்ட் தான், படத்தோட கதை நல்லதான். அந்த எப்படி கொண்டு போகணும் தெரியாம எங்கெங்கயோ ட்ராக்ல கொண்டு போயிட்டாங்க. இது என்னன்னா இதெல்லாம் சமூகத்துக்கு தேவையில்லை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம சொல்றோமோ அதையே கொண்டு வந்து ஒரு படமா எடுத்துருக்காங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை கெடுக்கிறான்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறது. இதெல்லாம் வந்து என்னடா எடுக்கிறீங்கன்ற மாதிரி. நான் என் பொண்ணோட இந்த படத்தை பாக்குறேன், முகம் சுழிச்சிட்டு தான் வெளில போற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி ஃபேமிலியோட இந்த படம் யாருக்காக எடுக்கிறீங்க இந்த படத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சைக்கோத்தனமா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. உண்மையிலேயே டைரக்டர் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு, அது சுத்தமா போயிடுச்சு. என்னடா டைரக்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்டா என்ன வாங்கினா நீ ரிவ்யூ சொல்லாதீங்கன்னு படத்தை ஒழுங்கா படத்தை ஒழுங்கா எடுக்க மாட்டாங்க. படம் பாக்குறவன வாய மூடிட்டு போ அப்படின்னு. இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அதர்வாவை சொல்ல சொல்லு, டைரக்டர் சொல்ல சொல்லு, கார்த்திக் நாராயணன் சொல்ல சொல்லு. அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன், வந்து விவாதிக்க சொல்லி என்கிட்ட. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் அவரு, நான் கேட்கிற கார்த்திக் நாராயணன் ஒரு பொண்ணு உட்காந்து படத்தை பாப்பாங்களா இந்த படத்தை? முதல்ல யோசிச்சு பாருங்க நீங்க. அவ்வளவு மோசமா இருக்கு படம். இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது ஒண்ணு கூட இல்ல. படத்துல 1-2 நெகட்டிவ் இருந்தா அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு வந்துரும். படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துரும், பாருங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அந்த நெகட்டிவ் ஹைலைட் பண்ண மாட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா படத்துல 1-2 பாசிட்டிவ் இருந்தா கூட பரவாயில்ல, அதை சொல்லலாம். படத்துல எனக்கு பாசிட்டிவ் ஒண்ணு கூட படல. இஷ்டத்துக்கு கதை எங்கேயோ டிராவல் பண்றாங்க. நிறங்கள் 3 சொன்னோம் இல்லையா, நிறங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் பையன் வரான், நிறங்கள் 5 சொல்லிட்டு மினிஸ்டர் வராரு உள்ள. மாதிரி கதை எங்கெங்கயோ டிராவல் ஆகுது. அம்மு அபிராமி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு கதைக்கும் தேவையே கிடையாது. அந்த ஒரு ரோலை தூக்கி இருந்தா ஸ்கூல் ரோலும் போயிருக்கும், அப்பா ரோலும் போயிருக்கும். அப்படியே வெறும் இது வேற மாதிரி சப்ஜெக்டா கொண்டு போயிடலாம். இஷ்டத்துக்கு எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன் பார்க்காதீங்கன்னு சொல்றேன், அதுக்கு தான் ஒரு காரணம். சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.